திராவிடத்துல யாருமே யாருக்கும் அடிமை கிடையாது, எல்லாருமே சமம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில அடிமை இல்ல, நாங்க எல்லாருமே கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா? அடிமை இல்ல கொத்தடிமை நீங்க யாரும் சொல்லல அந்த இடத்துல. நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். வாக்குகள் அறுவடை பண்ணலன்னு சொல்றோம். இப்ப டிஎம்கேக்கு விழுந்திருக்கக்கூடிய 1.57 கோடி அந்த ஓட்ல ஜென்சி இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க. அதுல கண்டிப்பா அதுல எல்லா செட் ஆஃப் ஏஜ் கேட்டகரி இருக்காங்க. இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே ஆட்சி யார் அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த முன்னெடுப்பை இப்ப எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? தேர்தலுக்கு முன்பே இந்த முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா இல்லையா, இல்ல அதை தவிர்த்துட்டாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் வந்து இது முன்னெடுப்பு வந்து கட்சி எடுத்தது இல்ல, நாங்க எடுத்தது. இல்ல உங்களை தானே கேட்கறேன், கட்சின்னு கேட்கல, இல்ல முன்னாடி அந்த பிளான் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்கறேன். இல்ல எப்பனாலும் ஒரு சின்ன ஓட் டிஃபரன்ஸ், ஒரு பெரிய ஒரு லாஸ் கிடையாது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை 91 பார்க்காத தோல்வி இல்லை. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ 13 வருஷம் நாங்கள் ஆட்சிக்கே வராமல் பெரிய தோல்வி இல்லை. 2006 ஆட்சி காலத்தில் எவ்வளோ திட்டத்தை பண்ணி 11 தோற்று போனோம். 10 வருஷம் ஆட்சிக்கு வராமல் இருந்தோம். ஸோ அதை அந்த மாதிரி பெரிய பெரிய தோல்வியெல்லாம் பார்த்து 2 எம்எல்ஏ திமுக இருந்த காலம்லாம் உண்டு. குற்றச்சாட்டுன்றது ஈஸியாக இன்னொருத்தவங்களை வச்சுட்டு மாறி போயிடலாங்க. ஆனால் வந்து இல்லை, குற்றச்சாட்டு வெளியில இருந்து வைக்கிறாங்கிறத தாண்டி திமுகவை சார்ந்த சிலர்களே அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க சமூக வலைதளம். நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருமே இந்த கவர்மெண்ட் கேள்வி கேட்டால் நீ என்ன பெரிய இன்டெலெக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு பதில் கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன பெரிய இன்டெலெக்சுவலா போட்டு பக்கத்தில் இன்னொரு வார்த்தையை கூட போட்டு அவளை கேட்குறாங்க. அப்போ நான் கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்குறோம், பார்த்து இன்டெலெக்சுவலா? ஆமாம், நான் இன்டெலெக்சுவல் தான். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த சிறப்பு நேர்காணல்ல ஜென்சி டிஎம்கே டீம்ல இருந்து திரு வெற்றிச்செல்வன் அவர்களோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் பிரதர். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ஒய் ஜென்சி டிஎம்கே, அதுவும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்திருக்கு, தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில இந்த முன்னெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கா, அல்லது திமுக எங்கெங்கெல்லாம் தவற விட்டாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சுட்டி காட்டி அவங்களோட வெற்றிக்கு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயம் உருவாக்கப்பட்டிருக்கா? முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜென்சி டிஎம்கேன்றது ஒரு அமைப்பா ஒரு விங்கா அந்த மாதிரிலாம் வந்த விஷயம் இல்லை. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் த இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளா லாஸ்ட் வீக் பாண்டிச்சேரி போயிருந்தோம். நான் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாசர், சையத், அவங்களாம் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் நாங்கள் பாண்டிச்சேரி ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஈவினிங் ஒரு ஷாப்புக்கு காஃபி போனப்போ லைக் இந்த நம்ம தெரிஞ்சவங்க யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போமே, நம்ம ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் இன்ஸ்டாவில். ஓகே, நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களை பார்க்கணுன்னா வாங்கன்னு சொன்னோம். அப்படி பார்க்குறப்போ ஒரு 5-6 பேர்கிட்ட வந்தாங்க எங்களை மீட் பண்ண. பாண்டிச்சேரியில் இமீடியட்டாக அந்த மாதிரி ஒரு மீட்டப் பண்ணலாமான்னு கேட்டப்போ 5-6 பேர்கிட்ட வந்தாங்க. சரி, அப்போ நைட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, நம்ம பாண்டிச்சேரியிலே நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு 5-6 பேர் வராங்கன்னா, சென்னையில் நம்ம போய் இந்த மாதிரி ஒரு மீட்டப் கண்டக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு 20-30 பேர் 40 பேர் வருவாங்க. நம்ம வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு நல்ல காஃபி சாப்பிடலாம், ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்புறம் எங்கள் கூட வந்து நம்ம 3 பேர் மட்டும் வேணால் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு ராஜராஜேஸ்வரி அக்காவாக இருக்கட்டும், அன்பானந்த மாதிரி அப்பனா இருக்கட்டும், ஹேமநாதனாக இருக்கட்டும், எல்லாரையும் சேர்த்து ஆன்லைனில் இந்த திராவிடியன் ஐடியாலஜிஸ்க்காக இயங்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு மீட் பண்ணுறோம், எங்களை மீட் பண்ணணுன்னா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று போட்டோம். அந்த போஸ்டரை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு வந்த ரெக்வஸ்ட், நாங்கள் எதிர்பார்த்தது 40-50, மேக்ஸிமம் 50, அதுக்கு மேலே இருக்காது. அதனால தான் அண்ணா டவர் பார்க்கில் நாங்கள் அதை போட்டிருந்தோம். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தப்போ எங்களுக்கு 2 லட்சம் வியூஸ் கிட்ட போச்சு. நாங்கள் அந்த போஸ்டர் எல்லாமே சரி, எங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் அப்போயே 1000s கிட்ட வந்துருச்சு. ஓகே, அண்ணா நகர் டவர் பார்க்கில் வாய்ப்பு இல்லை, இட்ஸ் வில் நாட் லீகல், பப்ளிக் பிளேஸில் வந்து இவ்வளோ பெரிய கேதரிங் பண்ண முடியாது. ஸோ வி வாண்ட் டு மேக் இட் இன் ஏ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நமக்குள்ள ப்ரைவேட் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் அது பண்ணணும்னு. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு இதில் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க வாலண்டியராக. நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுங்க, கேன்சல் பண்ணிடாதீங்க, நாங்கள் ஃபாரின்லேருந்து கூட அதை நாங்கள் பார்க்குறோம், அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களா எனக்கு அன்றைக்கி தான் ரியலைஸ் ஆச்சு. ஃபாரின்லேருந்து நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோம், அதர் ஸ்டேட்லேருந்து நாங்கள் பார்க்குறோம், டவுன் சவுத்லேருந்து பார்க்குறோம். ஸோ இது நீங்கள் பண்ணுங்கள், லைவ் ஸ்ட்ரீமாக பண்ணுங்கள், ஒரு மண்டபத்தில் எடுத்து கூட பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிடாதீங்க, இது நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இதனால் தனித்தனியாக பார்த்த உங்கள் எல்லோரும் ஃபேஸையும் ஒன்றா ஒரு இடத்துல பார்த்தா நல்லாயிருக்கும், உங்கள் மீட் பண்ணி பேசினா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்களே வந்து நாங்களும் ஸ்பான்சர் பண்ணுறோம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடைஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் மூலமாக ஒரு ஹால் புக் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னாச்சு, நமக்கு வந்து லீகல் விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா இது வந்து லைக் நாங்கள் டைரெக்டாக பார்ட்டிலேருந்து இதை பண்ணலனாலும், லைக் இல்லை டைரக்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் பார்ட்டி இல்லைனாலும், ஸோ
பை த வே ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போடுறப்ப எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் வருது, அரசியல் நிகழ்வு தானே, அது நாங்கள் அரசியல் பேசுகிறவங்க நாங்கள் எல்லாருமே. அதனால் நமக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் லீகல் டேர்ம்ஸ் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மஹாலில் நாங்கள் நடத்துறதுல எதுனா சட்ட சிக்கல் வருமானு சொல்லி நம்மளுடைய டிஎம்கேவோட லீகல் விங் செக்ரட்டரி ஃபார்மர் எம்பி என்ஆர் இளங்கோ சாரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் லீகல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் கேட்டிருந்தோம். இது மட்டும் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டி சைட் கேட்டது. ஓகே, நாங்கள் ரைஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம். அவர் அதுக்கான என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாரு, நீங்கள் பண்ணுறது எல்லாருமே. தென் கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, ஈவெண்ட் கிட்ட வருது, நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப லிமிட்டட் மெம்பர்ஸ் எடுத்தோம். யார் யார் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் ரொம்ப லிமிட்டடான ஒரு எடுத்தோம். எங்களுக்கு ஒரு 460 பேர் கிட்ட வாட்ஸ்அப்பில் ஜாயின் ஆனாங்க. அது அவங்களுக்கு மட்டும் நாங்கள் லொக்கேஷன் போட்டோம். முன்னாடி நாள் நைட்டு நாங்கள் அந்த லொக்கேஷன் விசிட் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் அடுத்த நாள் இங்கே பண்ணக்கூடாது, நாளைக்கு இது வேணாம், இந்த இடத்துல செட் ஆகாது இதுன்னு சொல்லிட்டாங்க. இம்மிடியேட்டாக திடீர்னு அந்த மண்டபத்தில் சொன்னாங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணோம், நைட்டே நாங்கள் சார்கிட்ட மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா எங்களால் நாங்கள் எல்லாருமே சாதாரண வெளியூர்லேருந்து இங்கே சென்னையில் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறோம். ஸோ இளங்கோ சார்கிட்டே மறுபடியும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க சில பேர்கிட்ட கேட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சஜஷன் ஆகி நாங்களே பேசி அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் பார்த்து பேசணும். அவங்களுக்கும் அன்றைக்கி எந்த புக்கிங்ஸும் இல்லைனாங்க, எடுத்துக்கு பண்ணிக்கோங்கன்னாங்க. முன்னாடி மண்டபத்தில் அட்வான்ஸ் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மண்டபத்தில் அட்வான்ஸ் அப்புறம் பண்ணிக்கலான்ட்டாங்க, நாங்கள் கொடுக்கல. காலையில் நாங்கள் போய் பார்க்குறப்ப அந்த மண்டபத்தில் என்ன சொல்லிட்டாங்க, புதுசாக பண்ணதில் நீங்கள் இங்கேயும் வரக்கூடாது, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் பர்மிஷன் ஃபுல்லாக தரல. நைட் ஒரு மாதிரி சொல்லி காலை ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் வாலண்டியர்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர்கிட்ட வந்துட்டோம் அந்த ஈவெண்ட் செட்டப்காக. எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஒரு 460 இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம், நாங்கள் வாசல்லே ஒரு வீடியோ மேக் பண்ணோம், இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியல, ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் லொக்கேஷன் இது முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சோம் சொல்லிட்டு நாங்கள் அந்த கொரீஸை மறுபடியும் இளங்கோ சார் கிட்ட போனோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச 1-2 கான்டாக்ட்ஸ் கிட்ட போனோம். அவங்க பேசி அறிவாலயத்தில் பண்ணிக்கோங்க கலைஞர் அரங்கம், உங்களுக்கு இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் வீடியோ போட்டு இந்த மாதிரி எங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க, ஒரு 1000 பேர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருந்தீங்க, எல்லாருமே அறிவாலயம் வாங்க நம்ம எல்லாம் மீட்டப் நடத்திக்கலாம்னு சொன்னோம். ஆனால் எங்களுக்கு அறிவாலயத்துக்கு போகிறப்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட். அந்த எல்லாருமே நல்ல ஒரு எதிர்பார்த்ததை விட 1200 கிட்ட வந்தாங்க. எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 950 பேண்ட் அடிச்சிருந்தோம். அந்த 950 பேண்டு முடிஞ்சு பேண்டு இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. ஸோ அதே போல் இப்போ இந்த முன்னெடுப்பை இப்போ எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? தேர்தலுக்கு முன்பே இந்த முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா இல்லையா? நீங்கள் பண்ணலையா அந்த விஷயத்த? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் இது முன்னெடுப்பு கட்சி எடுத்தது இல்லை, நாங்கள் எடுத்தது. இல்லை, உங்களை தானே கேட்குறேன், கட்சின்னு கேட்கல. திமுக அதை செய்ய தவறிட்டாங்கிறத நினைச்சு இப்போ நீங்கள் உள்ள வந்திருக்கீங்களா, இல்லை முன்னாடி அந்த பிளான் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, எப்போனாலும் ஒரு ஃபாலோவர்ஸ் மீட் நடத்தினால. ஆனால் இப்போ நடத்துறதுக்கான ரீசன் என்னன்னா, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டே ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனம் தாவேக்காவினர் மேல வைக்கப்பட்டது. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதற்குன்னு அவங்க ரீல்ஸ் மட்டுமே தான் போட்டு ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இதுல கேட்குறேன், ரீல்ஸ் மட்டுமே போட்டு ஆட்சி அமைச்சாங்க அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போ சோஷியல் மீடியா இஸ் பிளேயிங் மெயின் ரோல் எல்லா இடத்துலையுமே. ஓகே, சோஷியல் மீடியாவுக்கு நம்மளோட ஸ்க்ரீன் டைம் பொறுத்தவரை எல்லாரோட ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தாலும் தெரியும், எல்லாருமே சோஷியல் மீடியாவில் என்னென்ன வருதோ அதில் வரக்கூடிய கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப இது ஒரு மேஜரான ஒரு பிளேயர் தான். ஸோ நாங்கள் ஆஸ் அ வாலண்டியர்ஸ் டிஎம்கேக்காக வி வாண்ட் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த பார்ட்டி. அதுக்காக போஸ்ட் எலெக்ஷனில் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. முன்னாடி இருந்தக்கூடிய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு தெரிவித்த ஆதரவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் குறிப்பாக கட்சியினுடைய தலைவரே தோத்துட்டாருன்ற ஒரு வேவ் ஃபார்ம் ஆகுது டிஎம்கேக்காக. அந்த வேவ்ல எங்களுக்கு அதிக சப்போர்ட் வந்தது. அந்த சப்போர்ட்டின் மூலமா இத்தனை பேர் நாங்க கூட்டினாங்க. ஸோ அப்போ அந்த ஜென்சிஸ் வாக்குகளை திமுக சரியா அறுவடை செய்யாம விட்டுட்டாங்கன்னு பாக்குறீங்களா? அதுல தனி கவனம் செலுத்தல அப்படின்னு பாக்குறீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருக்குமான திட்டங்கள் தான் கொண்டு வந்தாங்க திமுக தலைமையில. ஓகே, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கான திட்டமா இருக்கட்டும், கல்லூரி மாணவர் திட்டமா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்க குறிப்பா மகளிருக்கான திட்டம், இன்க்ளூசிவ் ஒரு ஸ்கீம்ஸாக தான் கொண்டு வந்தாங்க. நான் சோஷியல் மீடியா பிளேடு மேஜர் ரோல் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க எல்லாருக்கும் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு இது தானே இருக்கும். எல்லாருக்கும் தான். இப்போ நாங்கள் யாரையும் கவர் பண்ணாமல், இப்போ ஸ்கீம்ஸ் இந்த செட் ஆஃப் ஜென்ரேஷனை கவர் பண்ணாமல் இருந்துச்சுன்னா தான் நாங்கள் ஜென்ரேஷனோட வாக்குகள் அறுவடை பண்ணலன்னு சொல்கிறோம். இப்போ டிஎம்கேக்கு விழுந்திருக்கக்கூடிய 1.57 கோடி கரெக்ட் மீ ஃபேம் ராங், அந்த ஓட்டில் ஜென்சி இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதில் கண்டிப்பாக அதில் எல்லா செட் ஆஃப் ஏஜ் கேட்டகரியும் இருக்காங்க. இல்லை, இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஆட்சி யார் அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரீல்ஸ் போட்டு ஆட்சி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பல விமர்சனங்களை முன்வைக்கிறோம். பட் இப்ப திரும்ப நம்ம அதே தானே நம்ம கையில் எடுக்கிறோம்.
திரும்ப கையில் எடுக்கணும்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி கழகம் தன்னை மாற்றிக்கொள்ளும். ஓகே, இல்ல அதைத்தான் அவங்க முன்னாடியே உணரலையான்னு நான் கேட்குறேன். திமுக முன்னாடி உணர்ந்தாங்க, உள்ள தாண்டி நாங்கள் முன்னாடி எல்லாரும் செயல்பட்டோம். ரீல்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்லேருந்து எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருந்தாங்க, எல்லாருமே தானே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தாங்க அந்த டைம்லையும். ஓகே, தே ஆர் லார்ஜர் ஆடியன்ஸ் தென், தட்ஸ் தி டிஃபரன்ஸ். ஓகே. அதே போல இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஐடி விங் வந்து சரியா செயல்படலை, நிறைய விஷயங்களை அவங்க கவனிக்காம விட்டுட்டாங்க இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. குறிப்பா இளைஞர்களோட உழைப்பையும் அவங்க திருடிக்கிறாங்க, அவங்க செயல்பாடுகளை இவங்க இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஐடி விங் சரியா செயல்படலையா, இல்ல என்ன பிரச்சனைகள் இருந்ததுங்க? குற்றச்சாட்டுன்றது ஈஸியா இன்னொருத்தவங்க மேல வச்சுட்டு மாறி மாறி போயிடலாங்க. ஆனா வந்து இல்ல, குற்றச்சாட்டு வெளியில இருந்து வைக்கிறாங்கிறத தாண்டி திமுகவை சார்ந்த சிலர்களே அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களா சமூக வலைதளம்? ஆனா தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல, யாரு மேலேயும் எந்த பிளேமும் போடாதீங்க, எல்லா பிளேமையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல. அதை தாண்டி புது விஷயத்த நோக்கி உழைப்போம். இப்போ நமக்கு வந்தது ஒரு தோல்வி நினைக்காம ஒரு சிறு வாக்கு டிஃபரன்ஸ், ஒரு சின்ன ஓட் டிஃபரன்ஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ மீண்டும் உழைப்போன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்தால், எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் தேவ் ஓன் ஃபெயிலியர், தேவ் ஓன் சக்சஸ். அந்த ஃபெயிலியர் திருப்பி எப்படி ஏஞ்சி வராங்க தானே முக்கியம். அது இன்னொருத்தவங்க பிளேம் பண்ணிட்டு அந்த கடைசி வரைக்கும் பிளேம் பண்ணிட்டு தானே இருக்க முடியும். தேர்தலில் இன்னும் முக்கியமா நம்ம பார்க்கப்படும் போது திமுக திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு விமர்சனங்கள் ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருந்தது. திமுக 200 வெல்வோம், வரலாறு படைப்போம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் புதிய வருகையா இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சிக்கு வருவாங்க, முக்கியமா விஜய் முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தொடர்ந்து ஒரு குழுவினர் முன் வச்சுட்டு வந்தாங்க. சோ இப்ப விஜய் முதல்வராகணும் அப்படின்னு போடப்பட்ட வாக்குகள் தான் தாவேகாவை இன்று வந்து ஆட்சி அமைக்க வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் வைக்கப்படுது. அதே போல ஒரு இளம் தலைவர் திமுகல சரியா தென்படலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா அவங்க முன்னிறுத்தலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இல்ல, இப்போ உதாரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் முதல்வராகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யாரும் வாக்களிக்கலையா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தவே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிறுத்தினாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்தந்த ஏரியாவில் அந்தந்த கேண்டிடேட்ஸ் பொறுத்து அவ்வளோ அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கா எல்லாம் பார்த்து ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. கேண்டிடேட்டோட குவாலிட்டியை செக் பண்ணாங்க. ஆனால் இப்போ நான் ஜெயிச்சது மெஜாரிட்டியாக வந்து இப்போ டிவிக்கில் ஜெயிச்சிருக்காங்கன்னா எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்காக தான் ஓட்டு போட்டாங்க, அங்கே இருக்க எம்எல்ஏக்காக ஓட்டு போட்டாங்க. ஸோ தட் ஹேஸ் அ வேவ். அது வந்து பீப்புள் மென்டாலிட்டி, அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. டெமோக்ரசி. முதலமைச்சரா மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை திரும்ப பார்க்க விரும்பல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாவும் இந்த நம்ம முடிவை புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு பார்த்தா 1.50 கோடி பேர் வந்து அவரை பார்க்கணும் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால எலெக்ஷன் டெமோக்ரஸின்றது ரிசல்ட் மே சேஞ்ச் மே நாட். ஏன்னா வந்து இதுல இவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. ஓவரால் பீப்புள் மேண்டேட் இவங்க சைடு இல்லை. பீப்புள் மேண்டேட் இருந்தது 118 அந்த மேஜிக் நம்பர். அப்போ இவங்களுக்கு முதலமைச்சரா ஸ்டாலின் வரணும்னு சொல்லி விசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ ஐயுஎம்எலுக்கோ வாக்கு செலுத்தினாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு பிரதிநிதியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆதரவோட தான் இவரும் முதலமைச்சராக வந்திருக்கிறார். அதனால வந்து ஒரு சின்ன ஓட் டிஃபரன்ஸ், தட்ஸ் ஒரு பெரிய ஒரு லாஸ் கிடையாது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை 91 பார்க்காத தோல்வி இல்லை. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ 13 வருஷம் நாங்கள் ஆட்சிக்கே வராமல் பெரிய தோல்வி இல்லை. 2006 ஆட்சி காலத்தில் எவ்வளவோ திட்டத்தை பண்ணி 11 தோத்து போனோம். 10 வருஷம் ஆட்சிக்கு வராமல் இருந்தோம். ஸோ அதை அந்த மாதிரி பெரிய பெரிய தோல்வியெல்லாம் பார்த்து 2 எம்எல்ஏ திமுக இருந்த காலம்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி அந்த கட்சி 75 வருஷம் தாண்டி இப்போ ஆட்சியில இருந்து இப்பயும் ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்குன்னா அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்சி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். நம்ம இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் என்ன நினைச்சோம், நமக்கான கடமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், நமக்கான வேலையை போயிட்டு. நான் ஒரு காலேஜ் போகிறேன், காலேஜ் போயிட்டு இருந்தேன், இன்னொருத்தவங்க வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அவங்க வேலையை பார்த்தாங்க, கட்சிக்கு வாக்களிக்கிறதும் நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பொறுத்தவரை போஸ்ட் எலெக்ஷன் நம்மளோட கடமை இது மட்டும் இல்லை. நம்ம எதனால நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம்ம எழுந்து நின்னோம், திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம்ம இந்த வேலையில் இருக்கோம், திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த கட்சிக்கான கடமை, அந்த கட்சி மீண்டும் ஆட்சியில் உட்காரத்துக்கு என்ன கடமை செய்யணுன்றதுக்காக இளைஞர்கள் பெரும்பாலான அளவுக்கு இந்த ஜென்சி மீட்டிங்க்கு வராங்க. இதுக்கப்புறம் வெளில வருவாங்க, அரசியல் பேசுவாங்க, அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆவாங்க, சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க, தைரியமாக களமாடுவாங்க. நேற்று வந்தவங்க எல்லாருமே, நேற்று நீங்கள் வந்ததில் என்னால் சொல்ல முடியும், கட்சி நிர்வாகிகள் இருந்தாங்களா? அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. மூத்த நிர்வாகிகள் இருந்தாங்களா? கண்டிப்பாக இருந்தாங்க. நான் யாரையும் உள்ளே வரக்கூடாது எதுவும் சொல்லலை, ஓப்பன் இன்வைட் எல்லாரும் வாங்க. ஆனால் மெஜாரிட்டி வந்திருக்கக்கூடியவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், லாயர்ஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க வந்திருந்தாங்க. இத்தனை நாள் அரசியல் பக்கமே வராதவங்க, ஆன்லைனில் மட்டும் அரசியல் பேசினவங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும் ஓட் ஃபார் டிஎம்கேன்னு வச்சவங்க இன்னைக்கு நேராக களத்துக்கு அறிவாளத்துக்கு வந்திருக்காங்க. அதுதான் வந்து த சேஞ்ச். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குது. அதே போல தோல்விக்கு பிறகு இந்த மாதிரி திமுக ஆட்சியில் இந்தந்த விஷயங்கள்லாம் மக்களுக்காக நாங்கள் செஞ்சோம், இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சோம், குறிப்பாக மாணவர்கள் படிப்புக்கு இந்த மாதிரி செஞ்சோம், இலவச மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தை கொண்டு வந்தோம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம்,
இவ்வளவு கொண்டு வந்தும் நீங்க எங்களை வெற்றி பெற வைக்கல அப்படிங்கிற விமர்சனங்களும் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. செஞ்சதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறது மக்கள் கிட்ட ஒரு விதமான வெறுப்புணர்வை ஏற்படுத்திடாதா? எல்லாமே பயன் தரும் விஷயங்கள் தான். கண்டிப்பா ஒரு திட்டத்தால கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்றிருப்பாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் இருந்தாலும் நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அதை மக்கள் மத்தியில சொல்லும் போது அது ஒரு அதிருப்தியை தானே திரும்ப மக்கள் மத்தியில ஏற்படுத்தும். நீங்க செஞ்சதால தானங்க சொல்றோம். இல்ல அது சொல்லலாம், பட் அது திரும்ப 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 நாங்க தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கும்போது மக்களுக்கு அது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதான்? திரும்ப திரும்ப திமுக ஒரு தீய சக்தி, திரும்ப திரும்ப நாங்கெல்லாம் தூய சக்தி, எதுனாலும் திமுக, தொட்டதுக்கெல்லாம் திமுக, பிரச்சாரம் பண்ண முடியல அதுக்கு காரணம் திமுக, எல்லாத்துக்குமே திமுக பிளேம் பண்ணிட்டு வந்து பிளேம் கேம் ஆடினவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்களும் அரசியலில் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் நலனுக்காக சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து தான் மற்ற ஸ்டேட்ல கொண்டு போனாங்க. தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth டபுள் டிஜிட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தொட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வாக்கு கேட்கறது தானே டெமோக்ரஸி, அதானே எலெக்ஷன். இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், மேலே எதுவும் பண்ண போகிறோம். மேனிஃபெஸ்டோ இல்லாமல் எலெக்ஷன் களமாடல, மேனிஃபெஸ்டோவோட தான் நாங்கள் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸோ எங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு, எங்களோட ஃபியூச்சர் மேனிஃபெஸ்டோ ரெண்டுத்தையும் சொல்லி ஓட்டிக்கிட்டோம். இதில் என்ன விமர்சனம் இருக்குது? இவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்காக செஞ்சிருக்கு அப்படின்னு கடந்த காலத்திலையும் சரி, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்ங்கிறத முன் வச்சு ஒவ்வொரு கட்சியுமே தங்களோட தேர்தலை சந்திச்சாங்க. திமுகவும் அதே மாதிரியான ஒரு தேர்தலை தான் இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்கீம்ஸை தாண்டி இந்த இடத்துல ரீல்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு, இதுதான் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு தாவேகா மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. பட் ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற இந்த முன்னெடுப்புலையும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஸோ இதுல நம்ம புதுசா என்ன விஷயங்கள் சொல்ல வரோம்? நான் ஜென்சி டிஎம்கேல ரீல்ஸில் ரியாலிட்டி பேசுவோம்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ரீல்ஸில் ரியாலிட்டி மட்டும் பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ் வருது, வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க ரீல்ஸில், அது ஒரு சைடு இருக்குது. இப்போ நான் ரீல்ஸ் போடுறேன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக அவ்வளோ அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வரும். ஃபேமிலிஸே திட்டுறாங்க, என் ஃபேமிலியே திட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் ஒரு டார்கெட்டட் ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ரீல்ஸில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஸ்கீம்ஸை பேசுகிறோம், டெவலப்மெண்ட் தமிழ்நாடு எப்படி டெவலப் ஆச்சுன்னு பேசுகிறோம், ஹிஸ்ட்ரியை பேசுகிறோம், பார்ட்டியோட ஹிஸ்ட்ரியை பேசுகிறோம். ஸோ வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமின்னு பொருளாதாரம்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை வச்சு ஒரு முதலமைச்சர் செயல்பட்டாருன்னா அந்த முதலமைச்சர் மீண்டும் தொடரும் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் யாரையுமே எதிர்த்து தரக்குறைவான வார்த்தைகளில், தப்பான வார்த்தைகளில் பேசுறதுக்காக ரீல்ஸை பயன்படுத்த. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்கள் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. ஸோ அதுதான் அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு முன்னெடுப்பு. இது வந்து அந்த காலத்தில் புக்கை பார்த்து படித்தாங்க, அந்த காலத்தில் புக்கில் கதை படித்தாங்க ஒரு டைம் பாஸ்க்கு. அதுக்கப்புறம் சினிமா தியேட்டர் போனாங்க, அதுக்கப்புறம் டிவி சேனலுக்கு வந்தாங்க, அது ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு ரீல்ஸ் வராங்க, எக்ஸில் இருந்தாங்க, முன்னாடி ஃபேஸ்புக்கில் இருந்தாங்க, இப்போ இன்ஸ்டாகிராம் வராங்க. இன்ஸ்டாகிராமுக்கும் நாளைக்கு ஒரு மாற்று வரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் அரசியல் பண்ண முடியும். ஒரே இடத்த ஸ்டாக்னெண்ட்டாக இருந்தால் நம்ம அவுட்டேட் ஆக மாட்டோமா? ஸோ ரீல்ஸில் நம்மளுடைய செக்குலரிசம் பேசுவோம், சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுவோம், திராவிடியன் மூமெண்ட்ஸ் பேசுவோம், ஹிஸ்ட்ரி பேசுவோம். அதை பேசுறதுக்காக தான் கூடணுமே தவிர வெறுப்பு பிரச்சாரம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். என்றைக்குமே தனி மனித தாக்குதல் ஆதரிக்க மாட்டோம். ஸோ அதே போல திராவிடத்துல யாருமே யாருக்கும் அடிமை கிடையாது, எல்லாருமே சமம் அப்படிங்கிற விஷயத்தை தான் திராவிடம் உணர்த்துது அப்படிங்கிறதும் நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில அடிமை இல்லை, நாங்க எல்லாருமே கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா? அடிமை இல்லை கொத்தடிமை நீங்க யாரும் சொல்லல அந்த இடத்துல. நான் வந்து இந்த வெட்டி ஒட்டி பரப்பப்பட விஷயங்களை தான் ஹேட் ஸ்பீச்னு சொன்னேன். இல்ல குறிப்பா அந்த கொத்தடிமைகள் அதை மட்டும் தான் ட்ரெண்ட் பண்றாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி அவர் யாசர் என்ன பேசியிருந்தாருன்றதை பார்க்கணும். அப்போ என்ன சொல்லியிருந்தாரு, இந்த அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டா இந்த அரசு ஒரு கோவையில இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு பாலியல் வழக்கு நடந்திருக்கு, 2 பேர் வந்து அதை கொடூரமான முறையில் கொண்டிருக்காங்க, அதை எதிர்த்து அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்ல இங்க இருக்கக்கூடிய கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து நீ நல்லா சாப்பிட்ட, நாங்க இன்னும் சாப்பிடல, ஒரு கேள்வி பஸ்ஸையா வரலன்னு கேட்டவனுக்கு வால்வோ பஸ் வரலன்னா வால்வோ காரண்ட போய் கேளு, எஸ்சிடிசிட்ட வந்து ஏன் கேட்கற அப்படி சொன்னதுக்கும், இன்னொரு ஐடி மினிஸ்டர் வந்து அந்த பாலியல் கொடுமை பத்தி அந்த ஐடி மினிஸ்டர் கிட்ட கேட்கறப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி மட்டும் இப்ப பேசுவோம், பொலிட்டிக்ஸ் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கடந்து சென்று சிரிச்சு சென்றதுக்கும், இந்த மாதிரி விஷயத்துல எதிர்த்து நாங்க கேள்வி கேட்டா நீங்க என்ன கொத்தடிமன் சொல்ற, அப்போ இந்த மாதிரி விஷயத்த கேட்கறவனுக்கு பேர் கொத்தடிமன், நான் ப்ரௌட் கொத்தடிமன் சொன்னாங்க. இல்ல பட் அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தலையே, அது திரும்ப உங்களே ஒரு ட்ரோல் பண்ணக்கூடிய விதமாவோ இல்ல இன்னும் விமர்சனம் பண்ணக்கூடிய விதமாவோ தான் அந்த காட்சிகள். அதுக்காக நான் கேட்கறேன். அப்படி பார்த்தோன்னு சொன்னா சென்ற ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த எத்தனையோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாரு போன இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், அவரே வந்து டார்கெட்டட் ஹேட் தானே ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அவர் ஏதோ ஒரு காலத்துல பேசின ஏதோ ஒரு பிரச்சாரத்துல வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயத்துல ஒரு வார்த்தையை தவறுதலா விட்டு இருந்தாருன்னா அதை கட் பண்ணி தானே 5 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 1000 நல்ல விஷயம் பேசினாலும்
ஒரு விஷயம் கரெக்டாகவே பேசியிருந்தாலும் அதை கட் பண்ணி வெட்டி ஒட்டி அதை நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் இவங்க வேலையை பார்க்குறாங்க. தவிர நான் சொன்னேன், நானும் ஒரு விஷயம் சொன்னேன், என்னையும் ட்ரோல் பண்ணாங்க. என்ன விஷயம் சொன்னேன், நான் போனோடனே பார்த்தேன் அந்த கூட்டத்தில் அரங்கமே நடந்துருந்துச்சு. அதில் மூலையில் ஒரு குழந்தை மட்டும் அழுதுட்டு இருந்துச்சு. பக்கத்தில் அது தூக்கி அவங்க அம்மா வச்சுருந்தாங்க. அந்த குழந்தையோட பாட்டி வந்து பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்து சொன்னேன், இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து வயசானவங்க அங்கே ஓரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜூம் பண்ணி ரவுண்ட் பண்ணி காட்டுவாங்க. ஆனால் என் கண்ணுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தெரியுது, அந்த குழந்தையோட அம்மா தெரியுறாங்க, அந்த அம்மாவோட அம்மா, அதாவது அந்த குழந்தையோட பாட்டி தெரியுறாங்க. அப்ப குடும்பமா இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப குடும்பமா திமுக வந்து ஓட்டு போட்டதுனாலதான் நாங்க பெருமையா சொல்லுவோம், திமுக குடும்பங்களின் கட்சி, இது குடும்ப கட்சி நான் சொன்னேன். அதை மாத்தி திமுக குடும்ப கட்சி தான்றது மட்டும் வெட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடியவங்க நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம ஏதாச்சும் நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருமே இந்த கவர்மெண்ட் கேள்வி கேட்டா நீ என்ன பெரிய இன்டெலெக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு பதில் கேள்வி கேட்கறாங்க. நீ என்ன பெரிய இன்டெலெக்சுவலா போட்டு பக்கத்துல இன்னொரு வார்த்தையை கூட போட்டு அவளை கேட்கறாங்க. அப்போ நான் கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்கறோம், பார்த்து இன்டெலெக்சுவலா, ஆமா நான் இன்டெலெக்சுவல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எதிர்த்து கேட்கறோம், 200 ஊப்பின்னு சொல்றாங்க, கொத்துசுன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்டை எதிர்த்து அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறோன்னு இந்த பேர்லாம் வைப்பனா, இந்த பேர்லாம் நான் தானே ஒத்துக்கிறாங்களே தவிர யாருமே வந்து அடிமைத்தனத்தை என்கரேஜ் பண்ணல. உண்மையாலே வந்து அடிமைத்தனம் இருந்துச்சுன்னா எங்களால் அந்த மேடை ஏறி இருக்க முடியுமா? இல்ல அடிமைத்தனம்னு சொல்ல, அந்த இடத்துல அந்த வார்த்தை பிரயோகம் சரியான்னு நான் கேட்கறேன். சோசியல் மீடியால கமெண்ட்ல வர வார்த்தை பிரயோகம் சரியா? இல்ல அது தவறுதான். சோசியல் மீடியா மேஜர் ரோல் பிளே பண்ற இல்லையா? நிச்சயம். என்ன திட்டுறாங்களா இல்ல சோசியல் மீடியா கமெண்ட்ல வரதான் செய்யும். அதே விஷயம் தான். அதே விஷயத்த நாங்க நியாயப்படுத்தி பேசல. உங்களை பண்ணா நீ என்ன இப்படி சொல்லுவியா? நீ எதுவா வேறு விதமா நம்ம கன்வே பண்ண முடியாதா? அந்த ஒரு இது அதுக்காக கேக்குறேன். வேறு விதமா அவங்க எப்படி என்ன திட்டுறாங்க, என்ன முத்திரை குத்துறாங்களோ அந்த முத்திரையை தானே வச்சு நாங்க பேச முடியும். இப்போ அந்த காலத்துல வந்து சனாதனத்தை மக்களை பிரிக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிகன் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னாரு. மக்களை வந்து சாதி மதத்தால் பிரிக்கக்கூடிய சனாதன ஒழிகன் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னாரு. ஆனா வெட்டி ஒரு இந்து மதத்துக்கு எதிராக பேசுறான்னு சொல்லி பரப்பலையா? அதனால நம்ம முழுசா கேட்கிறப்ப எந்த ஒரு விஷயமுமே வேலிடாவோ ஃபேக்சுவலா தான் சொல்லுவாங்க. எப்பவுமே மெய்ப்பொருள் காண்பது அறிவுதான். இங்க வந்து ஒரு மீம்ல பாக்குறத விட அதோட சோர்ஸ் என்ன இருக்குன்னு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பண்றாங்க. நாங்க இந்த போர்டை போட்டோ எடுத்து வெளில எல்லாரும் சைன் பண்றதுக்கு ஒரு போர்டு வச்சிருந்தோம். அந்த போர்டை போட்டோ எடுத்து அதுல ஏஐல வந்து ஒரு வார்த்தையை மட்டும் மாத்திட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஜூம் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த போர்டு போட்டோ என் போன்ல இருக்கு, நான் தான் போன்ல எடுத்தேன். சிஎம் போஸ்ட் பண்ணிருக்காருல்ல, அந்த போட்டோ என் போன்ல எடுத்து நான் ஒருத்தருக்கு அமிச்சு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு அது ரீச் ஆகி அதை அவர் பார்த்து ரொம்ப ரசிச்சு அதை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை எடுத்து ஏஐல மாத்தி போடுறாங்க. இப்ப கூட நான் ஆதாரத்தை காட்ட தயார். அதுல ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்ற வார்த்தை அந்த போர்டுல இருந்துச்சுன்னா நான் இதுக்கப்புறம் அரசியல பேசலன்னு சொல்றேன் நானு. இல்ல அதே போல நிறைய ஹம்சாஸ்கள் இங்க வரதுக்கான ஆமா நான் தான் சொன்னது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி யாராவது தென்பட்டாங்களா? என் கண்ணுக்கு தென்படல, அறிவாலயத்துக்கு யாரும் வரல. ஹம்சாக்களா இருந்தாலும் உள்ள வந்து நாங்க பேசுறதை கேட்டு நீனும் அரசியல் பட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ, சாதனைகள் தானே பேசுறேன், நாங்க பண்ணதை பேசுறோம், இளம் தலைமுறையில் அரசியல்படுத்தப்படணுன்றதை நாங்கள் பேசுகிறோம். ஓகே. அதே போல என்ஆர் இளங்கோ அவர்கள் ஏற்கனவே நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் அங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா இல்ல அந்த நேரத்துக்கு வந்தாங்களா? டோட்டலி சர்ப்ரைஸ். ஓகே. நாங்க மேல ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, இது வந்து நாங்க ஒரு அமைப்பா நடத்துறோம், கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அடுத்தடுத்து கட்சி சார்ந்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இது திமுக தான் ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்கல்ல. என்ன நடந்தது அங்க? மேல வந்தோடனே சார் கிட்ட கேட்டேன், எப்படி சார்னு கேட்டதுக்கு லைவ்ல எம்மா பார்த்துட்டு இருந்த பின்னாடி உட்காந்து லைவ்ல, அதாவது அவரோட கார்லயே எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. Q&A நடக்குதோடனே நானும் கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிட்டு அரங்கத்துக்குள்ள வந்து பின்னாடி உட்காந்தேன். எல்லாருமே ரெகக்னைஸ் பண்றாங்க, எல்லாருமே அவர் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லாருமே அவர் இருக்கிறான்றதை காமிச்சிட்டாங்க. நாங்களும் மேலே இருந்து பார்த்துட்டோம். மேல வாங்க நினைச்சு உட்கார வச்சு அவரை 2 பேச வச்சோம். ஸோ இது எல்லாமே இப்போ அவர் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் பெரிய பொறுப்புல இருந்தாலும் பேசிக்கலி அவர் ஒரு திமுக காரர். கட்சி மேல வந்து உணர்வு இருக்கக்கூடியவர், கட்சியினுடைய உணர்வால ஒரு திமுக காரர். நான் சொன்னேன், கொள்கையில தெளிவு இருக்கு. திமுக காரனா இருக்கணும், உறுப்பினர் படிவம் வேணாம், நீங்க போஸ்டிங்ல இருக்கணும்னு வேணாம். உங்க உணர்வுல அந்த கொள்கை, திமுக கொள்கை, அண்ணாவோட 50 முழக்கமா இருக்கட்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க உங்க உணர்வுல ஏத்திக்கிட்டீங்கன்னா நீங்க உண்மையான திமுக காரன்னு சொன்னாங்க. அதே தான் அந்த உணர்வு இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க. நாங்க ஓப்பன் இன்வைட் தான் கொடுத்தோம். அதுல அவர் வந்து உட்காந்துருந்தாரு. அவர் நாங்க மேல கூப்பிட்டு 2 வார்த்தை பேச வச்சோமே தவிர அது சர்ப்ரைஸ் என்று எங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அது இறுதியா ஜென்சி டிஎம்கே இனி வரும் நாட்கள்ல அவங்களோட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது, தாவேகாவை பார்த்து நம்ம இந்த சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு வைக்கக்கூடிய பெரும்பாலான விமர்சனமா இருக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்ன, என்னென்ன விஷயங்கள் பண்ண போறீங்க? அதாவது 2016 இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. கலைஞருக்கு வந்து 89 வயது, 89 வயது சம்திங் போஸ்ட் 2011 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு ட்விட்டர் பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, கலைஞர் 89. கலைஞர் அவர்களே பயன்படுத்துகிறார்.
அதில் வந்து நம்ம அவருக்கு ஆதரவாக இருக்க கருத்தை மட்டும் கொண்டு வந்து காட்டுறாங்க. திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ட்வீட்ஸ்களை மட்டும் டிஆர்பி ராஜா அவருமே நேத்து சொல்லியிருந்தாரு, யார் யாரெல்லாம் என்ன திட்டுறாங்கன்னு பாருங்க. ஆமா, கலைஞர் என்ன சொன்னார், யாராரும் என்ன திட்டுறான்னு பாரு அதுல அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரும் தலைவரே அடாப்ட் ஆகிக்கிறாரு. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அடாப்ட் ஆகி கட்சியை கொண்டு போகிறோம். மேலும் மேலும் இன்னும் நிறைய சோஷியல் மீடியாவில் இயங்குவோம். அங்கே இருக்க நாங்கள் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, அங்கே வந்த எல்லாருமே இன்ஃப்ளூயன்சராக மாற்றப்படுவோம். எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம் பயங்கரமாக களமாடுவாங்க. அவங்க கொள்கைகளை பேசுவாங்க, திமுக ஆட்சியோட சாதனைகளை பேசுவாங்க, ஏன் திரும்பி திமுக வரணும்னு கேட்பாங்க, இந்த அரசாங்கம் பேசுகிற தவறுகளை தட்டி கேட்பாங்க. அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே மாறுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கூட நடத்தலாம், அடுத்து கோயம்புத்தூரில் நடத்தலாம், அதுக்கடுத்து மதுரையில் நடத்தலாம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றவங்களோ வாய்ப்பு இருக்கும் அங்கெல்லாம் நடத்தலாம். எங்கெங்கெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் எங்களுடைய ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நடத்தணும் விஷ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அங்கே போய் பண்ணலாம். இல்லை தன்னெழுச்சியாக அவங்களாவே ஒரு ஜென்சி மீட்டப் அங்கங்கே அவங்களும் நடத்திக்கலாம். இது வந்து ஒரு தொடக்கம். ஜென்சின்றது நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் அதுவும் ஃபார்ம் பண்ணி ஜென்சி டிஎம்கே நாங்கள் ஃபார்ம் பண்ணல, அஃபிஷியலாக அது பண்ணல. இது நாங்கள் ஒரு மீட்டப் பண்ணோம். இதே மாதிரி அவங்கவுங்க எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுக்க இது நல்ல ரீச் இருக்குது. கண்டிப்பாக திமுக ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, இந்த திராவிட கொள்கையில் ஆதரவாக இருக்கக்கூடியவங்க நிச்சயம் அது அவங்கவுங்களாம் பண்ணுவாங்க. நம்மளும் எல்லா இடத்துலையும் போய் கலந்துப்போம், நம்மளும் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வருங்காலத்தில். சோஷியல் மீடியாவில் இனிமேல் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவோம். சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஹேட் கமெண்ட்ஸ், எங்களை அசிங்கப்படுத்தினாலோ, எங்களோட அக்கௌண்ட்டை லாக் பண்ணாலோ, எங்களை வந்து பேச்சுரிமைக்கு எதிராக யார் நடந்துக்கிட்டாலுமே சட்ட ரீதியாக எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை செய்து தரும். இது திமுக ஆதரவாக பண்ணுறவங்க மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் இந்த அரசுக்கு எதிராக இந்த அரசினுடைய அவலத்தை தட்டி கேட்குறவங்க யாராக இருந்தாலுமே நியாயமாக உண்மையாக நேர்மையாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு திமுகவினுடைய சட்டத்துறை ஆதரவாக இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய முன்னாள் எம்பி என்ஆர் இளங்கோ சார் சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து இயங்கும் சோஷியல் மீடியாவில். ஸோ இனி வரும் நாட்களில் ஜென்சி டிஎம்கேவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி பிரதர். நன்றி.